ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுவும் இந்த தடவை இந்த ஃபேஷன் ஷோ அப்படிங்கிற கான்செப்டும் சேர்த்து பண்ணிகிட்ருக்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. நம்முடைய பாரம்பரிய உடைகள், நம்மளுடைய பாரம்பரியமான நெசவுகள் இதோடு சேர்த்து நம்ம கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள் அதை அவங்களே மாடல்ஸாக வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ஆர்வத்தோடு அதை எதிர்பார்த்துட்ருக்கேன். வந்து இந்தியாவிலே இது முதல் முறைன்றதை மென்ஷன் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. முக்கியமாக இப்படிப்பட்ட கலைகள்லாம் இணைச்சு பண்ணும்போது ஸோ இதை நீங்கள் எவ்வளோ ஸ்பெஷலாக பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு இந்த கலைஞர்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலானவங்க. அதே நேரத்தில் நம்முடைய இப்போ செட்டிநாடு காட்டனாக இருக்கட்டும், காஞ்சிபுரம் பட்டு காட்டனாக இருக்கட்டும், நிறைய வித்தியாசமான நெசவுகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கி வந்து மேடையில் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது, அதுவும் எங்களுடைய பாரம்பரிய கலைஞர்கள், கிராமிய கலைஞர்கள் அவங்களே வந்து மாடல்ஸாக வரும்போது இன்னும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒன்றாக இருக்குது. முக்கியமாக ஃபைனலி வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த கலைக்குழுவில் வந்து சார்ந்து எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்க்க முடியுது. பழைய ஆட்கள்லாம் பண்ண தாண்டி இப்போ யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து உள்ளே இன்வால்வ் பண்ணி வரும்போது இன்னும் அது மேம்படுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ வரவேற்கிறீங்க? ரொம்ப வந்து நம்பிக்கையை தரக்கூடிய ஒன்று என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து கிட்டத்தட்ட இந்த கலை வடிவங்கள்லாம் அழிஞ்சிடும், இதை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் இருக்காது, அடுத்த தலைமுறை வந்து இதை கற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கவலை எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் இப்பொழுது பல இளைஞர்கள், அடுத்த தலைமுறையை சேர்ந்தவர்கள், இல்லைன்னா அந்த பாரம்பரியத்தில் வராதவங்க கூட, அந்த குடும்பங்களை சாராதவர்கள் கூட இந்த கலைகளை ஆர்வத்தோடு கற்றுக்கொண்டு, பல வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் கூட இதை கற்றுட்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்போது நிச்சயமாக வந்து இதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பல புதிய விஷயங்களையும் கொண்டு வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆகியிருக்கக்கூடிய பல புதிய விஷயங்களையும் இதில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க. தேங்க்யூ.